ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். மரீனா பீச்சுக்கு போறப்போ நம்ம என்ன மேக்ஸிமம் யோசிப்போம்? கடல் அழகா இருக்குது, பீச்ல இருக்கிற பஜ்ஜி நல்லா இருக்குன்னு தானே. பட் அந்த மரீனா பீச்ல நீங்க நின்னுட்டு இருக்கப்போ கொஞ்ச தூரம் கீழே வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வயர் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அண்ட் நாட் ஜஸ்ட் ஒன், 8 வயர்ஸ். உலகத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வயர்ஸ் 8 வயர். எந்த ஒரு பெரிய ராணுவ ப்ரொடெக்ஷனும் இல்லாம, ஏன்னா வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உலகத்தையே ஸ்தம்பிச்சு போக வைக்கிற அளவுக்கு பவர் வந்து இந்த வயர்ல இருக்குது. சோ எந்த ராணுவ ப்ரொடெக்ஷனும் இல்லாம நீங்க மரீனா பீச்ல நின்னு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ உங்க காலுக்கு கீழ இது ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா how crazy is that? இன்னைக்கு வீடியோல இந்த வயர்ஸ் பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். எக்ஸாக்ட்டா சவுத் மரீனா பீச், அதுக்கப்புறம் இந்த பட்டினம்பாக்கம் பீச், அதுக்கப்புறம் எம்ஆர்சி நகர் பீச், இந்த ஏரியால தான் வேர்ல்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 8 வயர் ஓடிட்டு இருக்குது. அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் நவ், ஓகேவா? கிட்டத்தட்ட 180 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம மரீனா பீச்க்கு கீழ வந்து முக்கியமான வயர்ஸ் ஓட ஆரம்பிச்சிருச்சு. So what is happening? முதல் விஷயம், நம்ம ரொம்ப பேசிக்கான விஷயத்துல இருந்தே வர ஆரம்பிச்சிரோம். because these wires are internet wires, ஓகேவா? நம்ம இன்டர்நெட் அப்படினு சொல்றப்பமே நமக்கு இமிடியேட்டா தோன்ற ஒரு விஷயம் cloud அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க எந்த அனிமேஷன் பாத்தீங்கனாலும் சரி, எந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்குதுனாலும் சரி, இன்டர்நெட்னு சொன்னாலே அது அப்படியே வானத்துல போகிற ஒரு விஷயமா பார்ப்போம். பட் இன் ரியாலிட்டி இன்டர்நெட் வந்து இஸ் அண்டர் சி கேபிள்ஸ். கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய வயர்ஸ் மூலமா தான் உலகத்துல இருக்கக்கூடிய மோர் தென் 98% ஆஃப் இன்டர்நெட் வந்து இன்னமும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்டர்நேஷனல் யூடியூபரை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அவங்களோட கண்டென்ட்டை வந்து நீங்க இந்த வயர் மூலமா தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவை யாரோ ஒருத்தங்க வந்து சிங்கப்பூர்ல இருந்தோ மலேசியால இருந்தோ வேர்ல்டுல வேற ஏதோ ரெண்டுல இருந்தோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் எம்ஜி ஸ்குவாட் அவங்க எல்லாரும் இந்த வயர்ஸ் மரீனா பீச்சுக்கு கீழே போற வயர்ஸ் மூலமா தான் பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் இன்டர்நெட்ல வந்து கிளவுட்னு சொல்ற ஒரு வேர்டு வந்து ஒரு மிஸ்லீடிங் வேர்டு. ஏன்னா கிளவுடுங்கிற வேர்டு எல்லாம் கரெக்ட் தான், டெக்னிக்கலா கரெக்ட் தான். பட் நம்ம கிளவுட்னு சொல்றப்ப நம்ம வானத்துல எல்லாம் கனெக்ட் ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். நோ, ஆக்சுவலா இன்டர்நெட் வந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கனெக்ட் ஆகிறது ஃபுல்லாவே வந்து அண்டர் சி கேபிள்ஸ் மூலமா தான். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல உலகத்துல கிட்டத்தட்ட 500 கேபிள்ஸ் இருக்குது, ஓகேவா? இந்த கேபிளோட சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இவ்வளவு பெருசு. இந்த வாட்டர் கன் இந்த திக்னஸ் இதை விட இன்னும் பெருசா இருக்கும், ஓகேவா? நல்ல பெரிய ஹோஸ் இருக்கும்ல, நம்ம ஊர்ல வந்து அப்பப்ப பாத்தீங்கன்னா நல்லா தோண்டி போட்டு ஒரு பெரிய வயர் வச்சிட்டு இருப்பாங்கல்ல, இல்ல நம்ம ஃபார்ம்ல எல்லாம் வயக்காட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஹோஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வயர் வந்து கடலுக்கு அடியில போடப்பட்டிருக்குது. 500 வயர்ஸ் இருக்குது. இது கொஞ்ச நாள்ல இன்னும் 600 ஆக போகுது. அண்ட் இந்த வயர்ஸ் மூலமா இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கெபாசிட்டி வந்து 200 டிபி per செகண்ட் வந்து கெபாசிட்டில ஓடிட்டு இருக்குது. தட் இஸ் லைக் கிட்டத்தட்ட ஒரு 1 lakh ஃபிலிம்ஸ் வந்து நீங்க ஒரு செகண்ட்ல டவுன்லோட் பண்ற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு HD ஃபிலிம் கரெக்ட்டா ஆர் 480 பிக்சல் சம்திங் அந்த மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கலாம். பேசிக்கலி இட்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட். ஓகே, மில்லியன்ஸ் ஆஃப் ஃபோன் கால்ஸ் வந்து ஒரு செகண்ட்ல பாஸ் ஆகுது. இந்த வயர்ஸ் வந்து ஏன் கடலுக்கு அடியில போட்டுருக்காங்க? நம்ம வந்து இந்த இலான் மஸ்க் மாதிரி ஸ்டார் லிங்க்ல அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாமேங்கிறது உங்களுக்கு இருக்கிற முதல் கேள்வியா இருக்கும். ரெண்டாவது, மதன், வைஃபை என் ஃபோன்ல எந்த வயரும் கனெக்ட் ஆகல, நான் கையில தான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். என் டிவி வந்து எதுலயும் கனெக்ட் ஆகல, வைஃபைல தான் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து டவர் மூலமா தான் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதை இன்னும் பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். முதல்ல நம்ம ஃபிளாஷ்பேக் போட்டு கிட்டத்தட்ட 180 இயர்ஸ்க்கு முன்னாடி போக வேண்டியது இருக்குது. அப்போல இருந்தே சென்னை மரீனாக்கு கீழ முக்கியமான வயர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் எரா வரைக்கும் வந்து பார்ப்போம், ஓகேவா? சோ முதல்ல 180 இயர்ஸ் ஆகும் டைம் டிராவல் பண்ணி ஃபிளாஷ்பேக் போட்டு பார்ப்போம். அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் மாகாணத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரிட்டிஷர்ஸ்க்கு இந்த சைடு ஆஃப் வேர்ல்டுல எப்படி அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுல லண்டன் வந்து முக்கியமா இருந்துச்சோ, ஈஸ்டர்ன் வேர்ல்டுல அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்த்த ஒரு ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ். மெட்ராஸ் வந்து பிரிட்டிஷர்ஸோட தங்கம். ஏன் மெட்ராஸ் வந்து அவங்க அவ்வளவு பெருசா பார்த்திருக்காங்கன்னா, இது வந்து ஒரு நேச்சுரல் போர்ட். முதல்ல கடல் வந்து ஈஸியா கப்பல்கள் வந்து நிறுத்துறதுக்கு கம்பேர் டு அதர் பிளேசஸ் சென்னை வந்து சூப்பரான ஒரு இடம். அப்போ மெட்ராஸ். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அவங்க ஆல்ரெடி ஃபோர்ட் எல்லாம், இந்த கோட்டை எல்லாம் நம்ம சொல்றோம்ல, ஃபோர்ட் எல்லாம் முதல்ல இந்தியால வந்து அவங்க கட்டின பில்டிங்ஸே வந்து சென்னையில தான் மெஜாரிட்டி இருக்குது. சோ ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்டு பிளேஸ். இப்படி இருக்கிறப்போ ஒரு காலத்துல பிரெஞ்சு எல்லாம் மெட்ராஸை பிடிச்சப்போ அவங்க போர்லாம் நடத்தி திருப்பி பிடிச்சாங்க. இந்த ஊருக்கு எக்ஸ்சேஞ்சா வந்து பிரெஞ்சுக்கு வந்து கனடால இருக்கிற ஒரு ஊரெல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பிரிட்டிஷர்ஸ் வந்து மெட்ராஸ் தான் எல்லாமே, மெட்ராஸ் தான் முக்கியம்னு சொல்லி இருந்த பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஒரு மெசேஜ லண்டன்ல இருந்து மெட்ராஸ்க்கு கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட அது அவங்களோட செகண்ட் கேபிட்டல் மாதிரி தானே வெள்ளக்காரங்களுக்கு. சோ உலகத்தோட மறுபக்கத்துல இருக்குது. இன்னைக்கே நம்ம லண்டனுக்கு ஒரு ஃளைட் எடுத்து போனோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு half a day போய்டும். ஆனா அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ என்ன ஆகும்னு. hundreds of yearsக்கு முன்னாடி சோ பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமா இந்த டெலிகிராம்லாம் இருக்குல்ல, அதுக்கான அண்டர் வாட்டர் கேபிள்ஸை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இருந்த ஒரு வெள்ளக்காரங்க நம்ம ஊர்ல இருந்த ஒருத்தர் என்ன ரியலைஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்టిక్యులர் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நாம இந்த வயர் வந்து கெட்டு போகாம கடல் தண்ணி, உப்பு தண்ணில அது வந்து கெடுக்காம கடலுக்குள்ள நம்ம வந்து அதை வச்சு இன்சுலேட் பண்ணோம்னா வயரை வந்து நம்ம கொண்டு போக முடியுங்கிற ஒரு மேட்டரை கண்டுபிடிக்கிறாரு. இதை இவர் கண்டுபிடிச்சோன்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் சி கேபிள்ஸ் வந்து அப்பவே லே பண்ணப்படுது. கடலுக்கு அடியில
அடியில இருக்கக்கூடிய வயர்ஸை வந்து முதல்ல அப்பவே லே பண்ணிடுறாங்க. அப்ப உங்களுக்கு இருந்த பெரிய சேலஞ்ச் என்ன? கடல் தண்ணி, உப்பு தண்ணி வந்து அதை கெடுத்துறக்கூடாது. ஸோ நல்ல திக்கான இன்சுலேஷன் வச்சு முதல்ல வயர்ஸை வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஏன் மெட்ராஸ் அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பீச்சோட சைஸை யோசிச்சு பாருங்க. இந்த வயர் வந்து இறங்குறப்போ ஒரு ஊருக்குள்ள, கடல் ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி கடலுக்குள்ள ரொம்பலாம் வந்து கடைசியில மேலே ஏறுறப்போ அது ஒரு மலை மேலே ஏறினாலோ நல்லா பாறைக்குள்ள போனாலோ நல்லா இருக்காது. அந்த வயர் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போய் வந்து ஊருக்குள்ள வரணும். மெரினா பீச்சை போய் பாருங்களேன். மெரினா பீச், பட்டினப்பாக்கம் பீச் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். பெருசா பாறைகள்லாம் கிடையாது. ஆக்சுவலா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நார்மலான விஷயமா போயிருக்கும். நீங்க மத்த ஊர்லாம் போய் பார்க்கறப்ப தான் தெரியும். இந்த ஆஸ்திரேலியா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நான் போயிருந்தேன். கரெக்டா அவ்வளோ பாறை, எங்க பார்த்தாலும் பேர்த் ஓரம் பாருங்க, கோல்ஸ்லாவா கோட்டஸ்லாவா ஏதோ ஒரு ஊர்ல நான் இருந்தேன். அந்த இடம் ஃபுல்லாவே வந்து அவ்வளோ பாறை 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 பாறை. ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தா பீச்சஸ் இருக்குல்ல. சோ இது வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போய் டெலிகிராமுக்கு முதல்ல அவங்க வந்து வயர்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. லேட்டரா இது இவால்வ் ஆகி இப்போ ஃபைனலி எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல வந்து நிக்குது. சோ இன்டர்நெட்டுக்காக வேர்ல்டுல இருக்கக்கூடிய முக்கியமான கம்பெனிஸ் லைக் கூகுள், அமேசான், ஃபேஸ்புக், மெட்டா அண்ட் நம்ம ஊர்ல ஏர்டெல், டாடா இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஹியூஜ் கேபிள்ஸ் வந்து கடலுக்கடியில போட்டு வச்சிருக்காங்க. இந்த கேபிள்ஸ்ல வேர்ல்டுல இருக்கக்கூடிய 500 கேபிள்ஸ்ல கிட்டத்தட்ட 8 கேபிள்ஸ் வந்து மெட்ராஸ்க்கு கீழ வந்துட்டு இருக்குது. இந்தியாவோட செகண்ட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கேபிள்ஸ் இருக்கக்கூடிய ஊரே சென்னை தான். ஃபர்ஸ்ட் வந்து மும்பை. சோ மும்பை வந்து அங்கேருந்து அப்படியே கனெக்ட் மேப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு வந்து ஃபுல்லா கனெக்ட் பண்றதுக்கு மும்பை வந்து மெயின் பேஸா இருக்குது. ஈஸ்டர்ன் வேர்ல்டுக்கு கனெக்ட் பண்றதுக்கு சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, பர்மா, நீங்க இந்த சைடு எல்லாமே பாருங்க, ஆஸ்திரேலியா எல்லாமே வந்து கனெக்ட் பண்றதுக்கு முக்கியமான இடம். சைனா எல்லாத்துக்குமே முக்கியமான இடம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மெட்ராஸா இருந்து சென்னையா இப்போ மாறிடுச்சுல. சோ சென்னையா இருந்துட்டு இருக்குது. சோ இந்த கேபிள்குள்ள பாத்தீங்கன்னா பயங்கர இன்சுலேஷன்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து இன்னமும் திக்கர் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கேபிள் நல்ல ஹோஸ் சைஸ் இருக்குங்கறனால. பட் ஆக்சுவலா இதுல வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது பாத்தீங்கன்னா நம்ம ஹேரோட சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வயர் தான். ஆனா அது வந்து டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை சுத்தி வந்து ஸ்டீல், காப்பர், அதுக்கு மேல இன்சுலேஷன் அப்படி இப்படின்னு போட்டு ரொம்ப திக்கான வயர்ஸை வந்து கடலுக்கடியில லிட்டரலா வேர்ல்டு ஃபுல்லா எல்லா கண்ட்ரீஸையும், ஒரு கண்ட்ரில இருந்து அப்படியே கிளம்புச்சுன்னா அடுத்த கான்டினென்ட்டை கனெக்ட் பண்ற அளவுக்கு வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஐ ரெட், ஐ அம் நாட் ஷூர் அபௌட் திஸ், பட் தேர் இஸ் a cable for 18,000 கிலோமீட்டர், 18,000 கிலோமீட்டருக்கு ரன் ஆகிற ஒரு கேபிள் கூட மெட்ராஸ் கடியில போகுது அப்படின்னு நான் பார்த்தேன். சோ இந்த கேபிள்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்ல இப்ப நம்ம பேசக்கூடிய ஒரு டேட்டாவையும் ஒரு மெசேஜும் இன்டர்நெட்ல நீங்க பார்க்குற எல்லா விஷயத்தையும் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்ல பிரேக் டவுன் பண்ணி இந்த கேபிள் மூலமா அது அனுப்பப்பட்டு உலகத்தோட மறுபக்கத்துல அது மறுபடியும் ஃபிக்ஸ் ஆகி உங்களுக்கு போனுக்கு டேட்டாவா வருது. அது இருந்தாலும் நம்ம ஊர்ல இருக்கிற டவர் தனித்தனியா தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது லாஸ்ட் மினிட் கனெக்ஷன் தான். பேசிக்கா நம்ம வீட்ல அம்மா சுடுற தோசை மாதிரி. ஆனா அந்த தோசை நம்ம பிளேட்டுக்கு வர்றதுக்கு அம்மா வந்து சுட்டு கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. இதுதான் இந்த 5G 4G 2G எல்லாமே இவங்க எவ்வளவு வேகமா கொடுக்குறாங்கிறது. கிச்சன் டு நம்ம வீட்ல நம்ம பிளேட்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஆல் தீஸ் ஜெனரேஷன்ஸ் ஆர். பட் இந்த கேபிள்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தோசை உங்க பிளேட்டுக்கு வர்றதுக்கு இதுக்கு தேவையான அரிசி எங்கேருந்து வந்திருக்குது. அது எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில இந்தியால ஏதோ ஒரு கார்னர்ல ஒருத்தங்க விளைய வச்சிருப்பாங்க. அதுக்கு தேவையான எண்ணெய் எங்கேருந்து வந்திருக்குது. அது ப்ராபபிலி இன்னொரு கண்ட்ரில இருந்து கூட வந்திருக்கலாம். இதுக்கு தேவையான கடுகு, சட்னி செய்யறதுக்கு உடனே தோசையில எங்க கடுகு போட்டாங்கன்னு கேட்காதீங்க. பட் மசாலா தோசைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து வேற வயக்காட்டுல இருந்து வர ஆரம்பிக்கிறது வந்து ஃபேக்டரிஸ்க்கு போய் அது அரிசினா வந்து அது ப்ராப்பரா மில்லிங்க்கு போய் இதெல்லாம் பெரிய பெரிய ட்ரக்ல ஏத்தி அது லோக்கல் மார்க்கெட்டுக்கு வந்து அது அங்க இருந்து உங்க வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் உங்க அம்மா அதை அரைச்சு உங்ககிட்ட கொடுக்குற இந்த லாஸ்ட் பிட் ஆஃப் கிச்சன்ல இருந்து உங்க பிளேட்டுக்கு வர்றது மட்டும் தான் இந்த டவர்ஸே தவிர அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்குதுங்கிறது தான் கிரேசியான ஒரு பார்ட். அண்ட் திஸ் டஸ் நாட் கெட் ஸ்டாப் தேர் பிகாஸ் இதுல ஒரு பிரச்சனை இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இதை பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா there is a problem to these wires. இந்த வயர்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா கடலுக்கடியில ஷார்க் வந்து இதை பயங்கரமா கடிக்க ஆரம்பிக்குது. இந்த கேபிள் எல்லாம் போட்டப்போ இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய கேபிள் வந்து ஷார்க் அட்டாக் வந்து நடக்குது. ஷார்க் வந்து கடலுக்கடியில இருக்கிற இந்த வயரை வந்து சாப்பாடு நினைச்சு தெரியாம போய் தாக்குது. அதனால வயர் வந்து டேமேஜா போயிடுது. இது ஒரு பிரச்சனை. ஷார்க் அட்டாக் எப்படி கண்ட்ரோல் பண்றது, இன்சுலேஷன் என்ன பெட்டர் ஆக்குறதுன்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது என்ன பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இது ஈவன் பிகர் ப்ராப்ளம். ரேண்டமா ஒருத்தர் நல்ல நம்ம அண்ணன் வந்து ஒருத்தர் காலையில மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பி போயிருப்பாரு. இந்த வயர் மேட்டர் நிறைய பேருக்கு தெரியாது. கரெக்டா சோ அவர் உள்ள இருந்துகிட்டு நல்ல நங்கூரத்தை போடுன்னு சொல்லிட்டு ஆங்கரை தூக்கி உள்ள போட்டார்னா அது போய் இந்த கீழ இருக்கிற வயர் அது எங்கேயாவது போய் பிடிச்சு நிக்கணும். கரெக்டா அது இந்த வயரை தரன்னு இழுத்துட்டு போயிட்டா எப்படி இருக்கும். இந்த மாதிரி ஆக்சுவலா நடக்குது. நான் சும்மா சொல்லல, உண்மையிலே இந்த மாதிரி லோக்கல் ஃபிஷர்மேன்ல இருந்து இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஷிப்ஸ் வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஏன்னா வேர்ல்ட்ல 500 வயர்ஸ் thousands of kilometers millions of kilometers in fact டோட்டலா ரன் ஆகிட்டு இருக்கப்போ இந்த ஆங்கரை போட்டு நங்கூரத்தை போட்டு இழுத்துட்டு போயிடுறது, அப்புறம் உடைச்சு விட்டுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வேற நடந்துட்டு இருக்குது.
அண்ட் இன்டர்நேஷனல் கம்பெனிஸும் சும்மா இல்லைங்க, அவங்க ஒரு இடத்துலயும் இந்த வயரை இந்த நான் சொன்னேன்ல ஏன் இந்த இடத்த செலக்ட் பண்றாங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. எப்படி அந்த இடம் உள்ள வருது, மலை பாறை எப்படி இருக்குது, சேஃபான ரூட்டா இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் போடுறாங்க. அதையும் மீறி இந்த மாதிரி ரேண்டமா நடக்கக்கூடிய விபத்துகள் நிறைய நடந்துட்டு இருக்குது. ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 4 நடந்துட்டு இருக்குது ஈவன் ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் இப்பமும். அண்ட் இது ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி வந்து வயர் பிஞ்சு போறது இருந்துட்டு இருக்குது. இதுல அமெரிக்கன்ஸ் வந்து புதுசா ஒன்று டவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு என்னமோ சைனாக்காரங்க வேணும்னே உடைக்கிறாங்கன்னு எங்களோட வயரை தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தையும் எழுப்புறாங்க. சைனாக்காரங்க அதே மாதிரி சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, அமெரிக்கன்ஸ் வேணும்னே எங்க வயரை கடலுக்கடியில் உடைக்கிறாங்கன்னு. ஏன் இப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கண்ட்ரியோட நம்ம ஒரு போர் தொடுக்கணும்னு நினைச்சோம்னா அது வந்து இந்த மேல சண்டை போடுற விஷயங்கள்லாம் பழைய காலம் ஆயிடுச்சு. இந்த 2ஆம் உலகப் போர், முதல் உலகப் போர்லாம் நீங்க அந்த கண்ட்ரிக்கு இருக்கிற இன்டர்நெட்டை கட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த கண்ட்ரி என்ன ஆகும்? பேசிக்கா உலகத்துல இருந்தே கட் ஆஃப் ஆகி போயிடும். கரெக்டா? என்ன பண்ண முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அனுப்புற மெசேஜ் உங்க ஃப்ரெண்டுக்கு போகாது, நீங்க அனுப்புற ஒரு வீடியோ நீங்க பார்க்க முடியாது. பேசிக்கா இன்டர்நெட் இல்லாம ஒரு செகண்டுக்கு உங்க வீட்ல மட்டும் இல்ல இந்தியா ஃபுல்லா யோசிச்சு பாருங்க என்ன ஆகும்னு. இன்டர்நெட் இல்லைன்னா ஒரு செகண்டுக்கு இந்தியா ஃபுல்லா எப்படி இருக்கும்? ஒரு செகண்ட் இந்தியா ஃபுல்லா இன்டர்நெட் கட் எப்படி இருக்கும்? அது ஒரு 1 hour ஆச்சுன்னா, 1 day ஆச்சுன்னா, சோ அந்த மாதிரி அண்டர் வாட்டர் கேபிள் எல்லாம் புடுங்கி விட்டாங்கன்னா, சோ இது வந்து ஒரு புது பிரச்சனையா இருக்குது. அதுக்கு ப்ராப்பரான செக்யூரிட்டி சேஃப் கார்ட் எல்லாம் வச்சிரலாமான்னு கேட்டீங்கன்னா அதுலயும் சேலஞ்சஸ் இருக்குது. இதுக்கான சட்டங்கள் எப்போ ஏற்றப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 100 வருஷத்துக்கு மேல பழைய காலத்துல டெலிகிராஃப்லாம் இருக்குல்ல, அந்த சிஸ்டம்லாம் பாத்தீங்கன்னா 180 years சம்திங் அதுக்கு முன்னாடி இருந்தப்போ ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா அந்த ரூல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, யாராவது ஒருவேளை ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஃபைன் வந்து 1884 கேபிள் கன்வென்ஷன் கடியில 1884ங்கிறது ரேண்டம் நம்பர்ல வருஷ நம்பர். நம்ம இப்போ 2016 வந்துட்டோம். ஆனா இதுக்கான கடைசி சட்டம் வந்து 1884ல இருக்குது. $500 ஃபைன் பே பண்ணணும்னு. $500 என்னன்னு கணக்கு போடுவோமா? 47,000 ரூபாய் செலவு பண்ணி நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி இவங்க ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணி இருக்கக்கூடிய ஒரு வயரை ஒருத்தன் உடைச்சானா அதுக்கு ஃபைன் வந்து 50,000 ரூபாய். ஹவு ஃபனி இஸ் தட்? அந்த மாதிரி தான் ரூல்ஸ் இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சில ரூல்ஸும் இன்னும் பழைய காலத்து ரூல்ஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு கண்ட்ரில இருக்கிற ஒரு போட் வந்து இப்படி உடைச்சு விட்டாங்கன்னா அவங்க தெரிஞ்சு உடைச்சாங்களா தெரியாம உடைச்சாங்களாங்கறத இன்வெஸ்டிகேட் பண்ற பொறுப்பு இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல, இந்தியன் ஓஷன்ல நடுக்கடல்ல எங்கேயோ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு கடலுக்குள்ள இருக்கிற பகுதியில இந்தியன் ஓஷன், ஆனா வாஸ்ட் ஓஷன் கரெக்டா இங்க அண்டார்டிகா வரைக்கும் இருக்குது. அங்க எங்கேயோ வந்து ஒன்னு இப்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற யார் பொறுப்பேத்து யார் கேள்வி கேட்கிற உரிமை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த கப்பலோட ஓனர் யாரோ அந்த கண்ட்ரியில இருக்கிறவங்களுக்கும், ஆர் உடைச்ச ஓனர் வந்து எந்த உடைச்ச பர்சன் எந்த கண்ட்ரியோ அவங்களோட ஓனர் அந்த கண்ட்ரிக்காரங்களுக்கும். இப்போ ஒரு சைனீஸ் ஃபிஷிங் போட் வந்து நடுக்கடல்ல எங்கேயோ ஒரு வயரை உடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவன் வேணும்னே அமெரிக்கா மேல இருக்கிற வன்மத்துல உடைச்சானா இல்ல தெரியாம உடைச்சானாங்கறத கேள்வி கேட்கிற உரிமையே சைனா கிட்ட மட்டும் தான் இருக்குன்னா, இது என்ன மாதிரி ஒரு இணையா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. பட் அப்படிதான் ரூல்ஸ் எல்லாம் பழைய காலத்து ரூல்ஸா இருக்குங்கிறதுனால திஸ் இஸ் ஆல்ரெடி a பிக் ப்ராப்ளம். ஓகேவா? சோ இப்படி இருக்கிறப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2006ல ஓகேவா தாய்வான்ல வந்து வந்த ஒரு நிலநடுக்கத்தின் காரணமாக 8 கேபிள் இந்த மாதிரி நிலநடுக்கம் கடலுக்கு அடியில வயர்லாம் போகுது, நிலநடுக்கம் பிஞ்சு போயிடுச்சு பிரச்சனை. ஓகேவா? இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு 11 ஷிப்ஸ் கிட்டத்தட்ட 50 days வேலை பார்த்திருக்காங்க. பிகாஸ் ஒரு பெரிய கப்பல் போகணும், நடுக்கடல்ல எங்கேயோ பிஞ்சு போயிருக்குது. சோ அந்த இடத்தை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த இடத்துக்குள்ள போகிறதுக்கு உள்ளுக்குள்ள thousands of meters வந்து hundreds of meters வந்து டெப்த் உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்குது. அதுக்குள்ள டைவர்ஸ் போகணும். அந்த டைவர்ஸ்க்கு வந்து இந்த டெக்னிக்கல் டேட்டாலாம் தெரியணும், வயரை ஃபிக்ஸ் பண்றது. உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்கேயும் தண்ணி வந்துடும். அதுக்குன்னு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பாக்ஸுக்குள்ள அந்த வயரை போட்டு அந்த இடம் மட்டும் தண்ணி எல்லாத்தையும் சக் பண்ணி வெளியே எடுத்துருது. இவங்க வெளியில இருந்து கையை விட்டு தண்ணி போகாம அதை மட்டும் சரி பண்ண பாக்குறாங்க. அண்ட் இதெல்லாம் போக இந்த வயர்ஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான வயர். நான் சொல்றேன்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யப்படக்கூடிய வயர் வந்து இவ்வளவு லேயரிங் இருக்குல்ல. ஒன்னு இதெல்லாம் போக இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு இந்த ஷார்க் அட்டாக், இந்த நங்குரம் இதெல்லாம் இருந்தாலும் இன்னொன்னு பிரஷரை யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஒரு டைட்டன் அந்த சப்மரன், அவ்வளோ பெரிய பணக்காரங்க அவ்வளோ செலவு பண்ணி கொண்டு போன சப்மரன் ஒரு செகண்ட்ல முடிஞ்சிருச்சு. அவ்வளோ பிரஷர் கடலுக்கு அடியில் ஆழ் கடல்ல இருக்கும். இப்போ இந்த இடத்துல போய் ஒரு டைவர் வந்து உள்ளுக்குள்ள போய் சரி பண்ணணும்னா, இந்த செந்தில் கவுண்டமணி காமெடியில இருக்கும்ல, நடுக்கடல்ல வந்து கப்பல் நின்றுச்சுனா இறங்கி போய் தொழணும், அது கூட மேல இது வந்து தண்ணி கடியில போய் வந்து சரி பண்ணணும்னா அது எவ்வளோ காஸ்ட்லியான அஃபேர்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் எனிதிங் வி திங்க் அபவுட் திஸ் இன்வால்வ்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ஓகேவா? அண்ட் அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த தாய்வான் நிலநடுக்கம் 2006ல நடந்துச்சுன்னு சொன்னேன். 2 years முன்னாடி பங்களாதேஷ்ல வந்து ஓரத்துல இருக்கிற இந்த மாதிரி வயர் வந்து ஒன்னு பிரச்சனை ஆயிடுச்சு. அண்ட் அதனால அவங்க ஊர்ல வந்து லேட்டன்சி ஃபீல் பண்ண முடியும். இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும். காரணம் இந்த நியரஸ்ட் வயரை யூஸ் பண்ண முடியாது, வேற எங்கேயாவது இருக்கிற வயரை யூஸ் பண்ணணும். இன்டர்நெட் கம்ப்ளீட்டா கட் ஆஃப் ஆகாது, ஆனா வேற எங்கேயோ இருக்கிற வயரை யூஸ் பண்ண போறோம். அதனால ஸ்பீடு கம்மி ஆயிடும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய இன்வால்வ் ஆயிருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, இது வேர்ல்ட வந்து இந்தியாவோட கனெக்ட் பண்றதுக்கும் இந்தியாவை வேர்ல்டோட கனெக்ட் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய, அண்ட் இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல கண்ட்ரீஸோட வயர் இந்தியாவுக்குள்ள ரன் ஆயிட்டு இருக்குது. ஓகேவா? பல நாடுகளோட வயர் கூட நம்ம ஊர்ல இருந்து போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய, ஏன்னா நிறைய லேண்ட் லாக்டு
கண்ட்ரீஸ் இருக்கும்ல, இப்போ நேபாளோட ஒயர் ஒன்று சைனா பக்கம் போகணும், இன்னும் இந்தியா பக்கம் வந்து தானே ஆகணும். இந்த மாதிரி வந்து லேண்ட் லாக்டு கண்ட்ரீஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நடுவில் அந்த ஒயர் வந்து நம்ம ஒரு பொறி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ, இந்த புயலுக்கு நடுவில் ஒருத்தன் பீச்ல நின்று பொறி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அவன் காலுக்கு கீழே ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா how crazy is that? And that's so exciting, correct? அதனால தான் உங்ககிட்ட அதை சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி நம்ம அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இனிமேல் நம்ம சேனலில் டச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஓஜி இஸ் பேக்டிங்கிற மாதிரி வந்து நம்ம அந்த கண்டென்ட்டையும் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான கான்டென்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு நம்ம எதை பற்றி பேசணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதை விட முக்கியமான ஒரு கொஸ்டின், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மரீனா பீச் போகிறப்போ உங்களுக்கு மைண்டில் எது ஞாபகத்துக்கு வரும்? திஸ் ஒயர், கரெக்டா? இப்போ இந்த ஒயர் ஞாபகத்துக்கு வரப்போ ஒரு நாள் இந்த ஒயர் ஒருவேளை கட் ஆயிடுச்சுன்னா, நான் சொன்னேன் நடுவில் வீடியோக்கு நடுவில் கேட்டேன்ல, ஒரு 1 ஹவருக்கு இந்தியா ஃபுல்லாக இன்டர்நெட் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஒயர் கட்டாச்சுன்னா இந்தியாவுக்கு இன்டர்நெட் இல்லாமல் போய்டும் நான் சொல்லலை. உடனே அதில் வந்து சொல்லுவேன் வேணே இது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, அப்படி சொல்லலை. இது வேற பாட்டு, அது வேற பாட்டு. அந்த ஒயர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி இந்த ஒயர் கட்டாச்சுன்னா நம்ம வேற ஏதாவது ஒயர் மூலியமாக லேட்டன்சி இருக்கும், பட் வேற ஏதாவது ஒயர் மூலியமாக நம்ம கம்யூனிகேட் ஆகிடுவோம். பட் ஹைப்போதெட்டிக்கலி இந்தியாவுக்கு வந்து ஃபுல்லாக இன்டர்நெட் வந்து ஒரு நாள் வேணாம் 1 ஹவர் கட்டாச்சுன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட இமேஜினேஷனை வைல்டா ரன் பண்ண விட்டு நல்லா யோசிச்சு பொறுமையா பயங்கரமா கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை ஒரு வீடியோல பார்க்குறேன். Until then, next time you visit Marina, think of MG also. Love you all. Cheers. God bless MG Squad. Cheers.